Hello students, welcome to our YouTube channel. In the video la present continuous tense வந்து பார்க்க போறோம். So present continuous tense ஓட sentence structure என்ன and then present continuous tense வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். So present continuous tense ஓட அந்த sentence structure எப்படி இருக்கணும்னா subject plus is or are or am plus verb one plus ing plus object அப்படிங்கிறது தான் இந்த present continuous tense உடைய sentence structure. ஓகேங்களா? ஸோ continuous tense அப்படின்னாவே உங்களுக்கு எப்படி வந்துடும்னா verb one plus ing வந்துடணும். ஓகேங்களா? ஸோ be form verb plus verb one plus ing. இந்த present tense அப்படிங்கிறதுனால be form verbல எதெல்லாம் வந்து present tense குறிக்கும்? present tenseல யூஸ் பண்ணக்கூடிய verb is, are, am. ஸோ இதெல்லாமே be form verb, present tenseல யூஸ் பண்ணக்கூடிய be form verb plus verb one plus ing. ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருக்கோம் சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்ல be form verb வந்து என்னென்ன சப்ஜெக்ட்க்கு வந்து என்னென்ன verb யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை பொறுத்து இங்கே சப்ஜெக்ட் என்ன வருதோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற be form verb. ஓகேங்களா? is இல்லைன்னா are இல்லைன்னா am யூஸ் பண்ணிட்டு plus verb one plus ing யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த சென்டென்ஸ்ல. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். she is singing a song அப்படின்னு இருக்கு. இதுல see அப்படிங்கிறது சப்ஜெக்ட், is singing அப்படிங்கிறது verb, song அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இதுல verb பாருங்க is singing இருக்கு. இங்கே C subject C இருக்கிறதுனால C வந்து third person singular, so is யூஸ் பண்ணியிருக்காங்க. be form verb is plus verb one plus ing யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த present continuous tense வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டு ஷோ ஏ கண்டினியூஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ அட் ப்ரெசென்ட்ல ஒரு ஆக்ஷன் ஆர் ஒரு ஈவெண்ட் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது அங்கே வந்து நம்ம present continuous tense யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, she is playing chess. ஓகேங்களா? ஸோ அவள் வந்து செஸ் விளையாடிட்டு இருக்கா. இப்போ அட் ப்ரெசென்ட்ல கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு இந்த ஈவெண்ட். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து present continuous tense யூஸ் பண்ணுவோம். she அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸோ அதனால is அப்படிங்கிற be form verb யூஸ் பண்றோம் பிளஸ் verb one play plus ing யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், they are driving a car அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க வந்து அவர்கள் they அப்படிங்கும்போது அவர்கள் வந்து கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்போ they அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆர் டிரைவிங் அப்படிங்கிறது verb, a car அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா they அப்படிங்கிறது என்னது தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ அதனால be form verb வந்து ப்ளூரல் verb ஆர் யூஸ் பண்றோம். ஆர் பிளஸ் டிரைவிங்கிறது verb one drive பிளஸ் ing யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், to show those actions which have following words: now, these dates, nowadays, still, at this time, at this moment, at present. ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வேர்பு வந்து அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்பு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கானதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, மை மதர் இஸ் ரீடிங் த மகாபாரதா நவுன்னு இருக்கு. ஸோ நவ் அப்படிங்கும் போது இது எது குறிக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்குது. ஸோ அப்போ வேர்பு வந்து எப்படி இருக்கணும்? பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் வேர்ப் ஒன் பிளஸ் ஐஎன்ஜி இருக்கணும். பி ஃபார்ம் வேர்பு ப்ரெசன்ட் அப்படிங்கும் போது இஸ் ஆர் ஆர் இல்லைன்னா ஆம் யூஸ் பண்ணணும். இங்கே மை மதர் அப்படிங்கிறது சிங்குலர், ஸோ அதனால ஈஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வேர்ப் ஒன் பிளஸ் ஐஎன்ஜி ரீடிங்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் third one, to denote a change of present state or situation into another. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு present state or situation வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணணும், present continuous tense யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், cars are becoming costlier day by day அப்படின்னா டே பை டே காரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து இது எதுல சொல்லணும்? present continuous tenseல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா
verb வந்து is or am plus verb 1 plus ing. இந்த சென்டென்ஸ்ல cars அப்படிங்கிறது என்னது plural subject. ஸோ அதனால இந்த be form verb வந்து are plural verb யூஸ் பண்றோம் plus becoming verb 1 plus ing யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் she is getting more and more complicated. ஓகேங்களா? ஸோ அந்த more and more அப்படிங்கும் போது என்னது இதுவுமே வந்து சுச்சுவேஷன் ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் போது சி அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதனால பி ஃபார்ம் verb ஈஸும் பிளஸ் verb 1 get பிளஸ் ing கெட்டிங் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ சி இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், to show those events or actions that will take place in near future. ஓகேங்களா? ஒரு ஈவெண்ட் ஆர் ஆக்ஷன் வந்து நியர் ஃபியூச்சர்ல நடக்க இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். எக்ஸாம்பிள், I am going on vacations tomorrow அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டுமாரோ அப்படிங்கும் போது இது நியர் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எதில் சொல்லலாம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கும் போது பி ஃபார்ம் verb பிளஸ் verb 1 பிளஸ் ing. இந்த பி ஃபார்ம் verb எப்படி யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான இது ஈஸ் இல்லைன்னா ஆர் இல்லைன்னா ஆம் யூஸ் பண்ணணும். இங்க ஐ இருக்கு. ஸோ ஐக்கு வந்து ஆம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆம் பிளஸ் verb 1 பிளஸ் ing யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், she is getting married next week. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது இது நியர் ஃபியூச்சர். ஸோ அதனால இந்த சென்டென்ஸுமே இதில் யூஸ் பண்ணி இருக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சி அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால verb is யூஸ் பண்ணிட்டு பிளஸ் கெட்டிங் verb 1 பிளஸ் ing யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ப்ளஸ் அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது உங்களுக்கு பி ஃபார்ம் verb பிளஸ் verb 1 பிளஸ் ing இருக்கணும். ஓகேங்களா? கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாவே பி ஃபார்ம் verb பிளஸ் verb 1 பிளஸ் ing இருக்கணும். இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது அந்த பி ஃபார்ம் verb வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கான பி ஃபார்ம் verb இஸ் ஆர் ஆம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு பி ஃபார்ம் verb பிளஸ் verb 1 பிளஸ் ing இருக்கணும். இதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.